मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வா பப்பட், நம்ம லூடோ ஆடலாம். இல்ல எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா இப்ப தூங்கி ஆகணும். அனி, நம்ம அந்தாக்ஷரி ஆடலாமா? ஆடலாம். ஆனா இன்னொரு நாளைக்கு. இன்னைக்கு நான் பாட்டு பாடுற விரதத்துல இருக்கேன். யாராவது விளையாட வாங்க. ஹனி பனி பப்பாக் ஜோர்தார் இங்கே தங்கிருக்கீங்க? இங்கதான் தங்கி இருக்கோம். நான் தான் ஹனி. உங்களுக்காக லெட்டர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பெருசு? லெட்டர் வந்திருக்கு. ஹலோ ஹனி பனி பப்பட் ஜோர்தார், எங்களுக்கு இதை சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் டிசி கார்டோட மெம்பர்ஷிப்பை ஜெயிச்சிருக்கீங்க. இதனால டிசி கிளப்போட எல்லா லக்ஸரி விஷயங்களையும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். டிசி கிளப்போட மெம்பர்ஷிப்பா? அடடா, இனிமே ஜாலியா கொண்டாட வேண்டியதுதான். ஆமா, இந்த டிசி கிளப்னா என்ன? டிசி கிளப்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பெருசு. எனக்கு தெரிஞ்ச டிசி கிளப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கேம்ஸ் இருக்கு, சாப்பிட நிறைய கிடைக்கும். சொல்ல போனா 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி. ஆனா நமக்கு எப்படி இது கிடைச்சது? போஸ்ட்மேன் தானே கொடுத்துட்டு போனாரு. நீ என்ன இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க பண்ணி? நான் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி பரிசு அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கார்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம 5 பேரும் எப்ப வேணும்னாலும் உள்ள போக முடியும். உனக்கு இன்னொரு பிரதர் இருந்திருந்தா கூட்டிட்டு போயிருக்கலாம் பாப்பட். ஏன் நீ அப்படி சொல்ற? ஏன்னா நம்ம 5 பேர் போலாம்ல. இப்ப 4 பேர் தான் இருக்கோம். கார்டுல 5 பேர் போலான்னு தானே போட்டிருக்கு. 5 பேர் இல்லடா, 4 பேர் இருந்தா கூட அங்க போக முடியும் தானே எழுதி இருக்கு. என்ன புரியுதா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்பவே அங்க கிளம்பலாம். ரெடி ஆகுங்க. நாங்க உள்ள போகணும். ஓ வாங்க வாங்க ப்ளீஸ். அட, இவனுக்கு எப்படி உள்ள போறதுக்கான கார்டு கிடைச்சதே? நான் எத்தனையோ வாட்டி ஃபார்ம் கொடுத்து பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்கலையே. நானும் உள்ள போறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ. அட, நான் அந்த பூனைங்களோட ஃப்ரெண்டு தான். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். சார் உங்களோட பேர் என்ன? சன்னி. அட சாரி சார், உங்க பேர் லிஸ்ட்லயே இல்லையே. அட, அவனுக்கு உள்ள போய் ரொம்ப ஜாலியா இருப்பானுங்க. நான் எப்படி உள்ள போறது? ஐடியா, இந்த காடி என்ன பார்த்துட்டான். ஆனா இந்த சன்னியோட ஐடியா அவனுக்கு தெரியாதுல்ல. அட, திரும்பவும் என்ன அழுக்கு பண்ணிட்டியா? நம்ம வந்திருக்கோம் ஈராக்கில் இருந்து. நமக்கு தேவை இங்க ஒரு சுகமான இரவு. புரிஞ்சுதோ? ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா என்ன? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க?
எஸ் எஸ், நான் பிங்க் ஃபிஷரோட முதலாளி தான் பேசுறேன். இந்த வருஷம் நம்ம கேலண்டர் பண்ணத்தான் போறோம். அதுல ஒரு 13 மாசம் போட்டுக்கங்க. எதுக்கு ஏன்னு கேக்குற? உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோ. எனக்கு கடலுக்கு நடுவுல இருக்கிற தண்ணி சூடா வேணும். நான் இப்பவே பீச்சுக்கு வர போறேன். ஏயா உனக்கு எத்தனை முறை தான் சொல்றது? உள்ள போக முடியாதுன்னு சொன்னல, போயா. அட, என்ன வேஷம் போட்டு வந்தாலும் இவன் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடுறானே. செம புத்திசாலியா இருக்கானே. ஏதாவது வித்தியாசமா பண்ணியே ஆகணும். ஐயா, பழம் வாங்கிக்கங்க, பழம் வாங்கிக்கங்க. அட அண்ணே, கிளப்புக்காக காய்கறி வந்திருக்கு. உனக்கு எத்தனை முறை தான் சொல்லுவாங்க உள்ள போக முடியாதுன்னு? முதல்ல சொல்றது கேள்வி, இன்னொரு முறை வராத. ஐயோ சரியா, நான் உள்ளேயே போகலையா. சரி, என்ன எப்படி நீ அடையாளம் கண்டுபிடிக்கிற அதை சொல்லு. என்ன வேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுற. அட, நீ என்னதான் வேஷம் போட்டாலும் சரி, உன் குரல் இருக்குல்ல, அதுதான் எப்பவும் மாறாம இருக்குது. புரிஞ்சுதா? அப்படியா? அது சரி. வேற நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. உள்ள போகலன்னா என்ன, ஆனா உள்ள நடக்கிறது எப்படியும் பார்த்தாகணுமே. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பார்க்காம விட மாட்டேன். இந்த வண்டுக்குள்ள வச்சிருக்கிற கேமராவை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்றத பாத்தரலாம். அடடா, இந்த மாதிரி ஒரு சுகம் நமக்கு கிடைச்சே ஆகணுமே. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இவனுங்க மட்டும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றானுங்களே. அட, ரொம்ப கடுப்பேத்துறானுங்க. நான் எப்படியாவது உள்ள போயே ஆகணுமே. இந்த தடவை தான் நான் பேசவே இல்லையே. ஆனா இந்த தடவை வேஷம் மாறவே இல்லையே. உண்மையாவே நான் ஒத்துக்கிறேன். வேலையில நீங்க ஒரு சூரப்புலின்னு. செவுத்த கொஞ்சம் உடைச்சிட்டேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணி வச்சிடறேன். இங்க செம ஜாலியா இருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோர்தார். என்ன புரிஞ்சுதா? கவலையே படாதீங்க, இதை நான் இப்பவே பிடிக்கிறேன். இந்த தடவை ஈஸியா நான் உள்ள போயிடுவேன். நல்ல வேளை அந்த கார்டு வேற அந்த பக்கம் இருக்கான். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த தடவை நான் பேசவே மாட்டேனே. ஏம்மா
ஹனி அந்த வண்டை கொஞ்சம் தூரமா புடி. அது சரி, அப்ப இது வண்டு இல்ல, இது நம்ம சன்னியோட உளவாளி. என்ன புரிஞ்சுதா? அடா நீ தேவையில்லாம எங்களுக்கு தொல்லை கொடுத்திருக்க. மேல இருந்து அந்த வண்டை போட்டு எங்க கெஸ்டோட நிம்மதியை கெடுத்திருக்க. ஓ, இவன் இங்க வந்ததுக்கான காரணம் எங்களை தொல்லை பண்றதுக்காக மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? ஆனா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா உள்ள வர மட்டும் என்னால முடியவே முடியல. ஏன்னா நீ தப்பான வழியில உள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிருக்க. எப்பவும் போல நீ தப்பான வழியில முயற்சி பண்ணிருக்க. உள்ள வர்றதுக்காக எதுக்காக மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த? எங்க கிட்ட கேட்டிருந்தா நாங்களே உன்னை உள்ள கூட்டிட்டு வந்திருப்போம். நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? ஆமாமா டாங்கி. டாங்கி இங்க நான் தான். இவன் எங்க ஃப்ரெண்டு தான், நீங்க போங்க. ஆனா சார், இனிமே நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். அவன் இனிமே யாருக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டான். டேய், அத சொல்றதுக்கு நீங்க யாரா? நீ எங்க கார்டுல வந்துட்டு எங்களுக்கே தொல்லை கொடுக்க பாக்குறியா? ஏய், கார்டு உங்களோடதா இருந்தா எனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான்டா என்ஜாய் பண்ண போறேன். அட என்ன என்ஜாய் பண்ண விடுங்கப்பா. டிசி கிளப்ல எல்லாரும் காமெடி பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக இங்க சன்னி வந்திருக்கான். Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game! Available on Google Play.